வணக்கம். என்னங்க எல்லாரும் விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? சாஃப்ட்டா இந்த டைம்ல ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள எப்படி கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நீங்க எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்லயே எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1 கப் மாவு எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக இப்படி தண்ணியாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட நல்லா இறுகிக்கும். இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். இந்த கரைஞ்சோடனே இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் இருந்த மண்ணெல்லாம் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அதே பேனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வறுக்கவே நல்லா தேங்காய் வாசம் வரும். கை விடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ரெண்டும் சுருண்டு வந்ததுக்கப்புறம் வறுத்த எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா அவ்வளோதான், நம்மளோட பூரணம் ரெடி. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்கிற மோல்டு இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக நெய் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். அதில் லெமன் சைஸ் அளவு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து விடுங்க. கொடுத்துட்டா நல்லா ஃபுல்லாக அதில் மாவு ஃபுல்லாக கவர் ஆகிக்கும். இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பூரணத்தை உள்ளே கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு காயின் சைஸில் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு மேலே ஃபோல்ட் பண்ணிட்டா அவ்வளோதான். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்கிற மோல்டு இல்லை அப்படின்னா இதே மாதிரி லெமன் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக கையில் தண்ணியோ இல்லை எண்ணெயோ தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் வராது, அதுக்கப்புறம் மெதுவாக இப்படி பண்ணி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது குழியாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நல்லா இந்த மாதிரி கை வச்சு தட்டி விட்டுக்கிட்டே இருங்க. தட்ட உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வராது, பட் செகண்ட் டைம் இல்லை தேர்ட் டைமில் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி பூரணத்தை வச்சுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம விரல் இருக்கிறீங்களா அந்த 4 விரலையும் கொஞ்சம் கேப்பாக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஷேப்போடு வந்துடும். பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாது. நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் வச்சுட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துட்டா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு சுட கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண வேண்டியதான். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.